ஹாய், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபி வீடியோ பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு ப்ளம் கேக் இல்லை கிறிஸ்மஸ் கேக் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், யார் வேணால் பண்ணலாம். ஸோ அதை வந்து ரெசிபியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு 2 இன்ச் துண்டு பட்டை எடுத்திருந்தேன். பட்டை மீன்ஸ் சின்னமன், நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த சின்னமன், ஸ்மெல்க்காக தான். அது பொடி இருந்தாலும், பட்டை பொடி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. ஒரு 1/4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இதுக்கு வந்து ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். ட்ரை கிரேப்ஸ் கோல்ட் கலர், ட்ரை கிரேப்ஸ் பிளாக் கலர், கிரான்பெரிஸ், பாதாம், கேஷ்யூ நட்ஸ், 1 கப் வாட்டர், அப்புறம் 1 கப் வந்து ப்ரௌன் சுகர், 1/4 கப் வந்து கேண்டிட் ஆரஞ்சு பீல், அதாவது ஆரஞ்சு தோலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சுகர் சிரப்பில் கோட் பண்ணி எடுத்துருந்தேன். 1/4 கப் பட்டர். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சிரப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கேக் வந்து அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் வந்து நான் சைடில் ஆட் பண்ணியிருந்தேன். அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு சாஸ் பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ 1 கப்பு ஃபுல்லாக அந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த ப்ராசஸில் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு திக்கான சாஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம கேக் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மீதி உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர், எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும். உங்களுக்கு வந்து இந்த கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் டேரெக்டாக கேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வீட்டில் பேபி இருக்கிறதுனால அவள் சாப்பிட்ணுன்றதுக்காக நான் நட்ஸ் எல்லாமே வாட்டரில் போட்டு நல்லா சோக் பண்ணிட்டேன். ஸோ தட் அது வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லா நட்ஸும் ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸ், டேட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன். ஸோ டேட்ஸ் இருந்தாலும் ஒரு சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 4-5 டேட்ஸு. இதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸ், கிரான்பெரிஸ், நான் கோல்டன் கிரேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த கேண்டிட் ஆரஞ்சு பீல் வந்து ஆப்ஷனல் தான். அது இல்லைனா லெமன் பீல் கூட ஜஸ்ட்டு கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் கேக் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸோ சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. ஸோ தட் எல்லாமே அந்த ஃப்ளேவர்லாம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் இறங்கி இந்த பட்டை ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வைக்கணும். உடனே வந்து நம்ம கேக் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலாக நான் ஓவர் நைட் இது சோக் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ தட் இந்த சுகர்லாம் கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு 1/2 to 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு நான் ஒயிட் சுகர் கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து சுகர் பத்தமா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கலருக்காக. நான் லைட் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருந்தேன். டார்க் ப்ரௌன் கலர் சுகர் இல்லைன்னா டார்க் ப்ரௌன் வெல்லம் கிடைச்சா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த கேக்கோட கலர் வந்து நல்லா டார்க்காக வரும், அதுக்காக தான். இப்போ வந்து அந்த ஆரஞ்சு பீசஸ் சுகர் சிரப்பில் குக் பண்ணி வச்சுருந்தது ஆட் பண்ணுற டைமு. ஸோ இதை லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி நல்ல ஒரு கொதி வந்ததும் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து கசப்பாயிரும்னு சொல்லி நான் சீக்கிரமாக ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்லா பாக அளவுக்கு நல்லா திக்காக வரணும். ஸோ அதுதான் வந்து நம்ம கேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கேக்கு தேவையானது, ஸோ 2 முட்டை உடச்சி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து 2 முட்டையும் கலந்து ஈக்குவலாக கலக்கணும். இந்த எல்லோ கலரு ஒயிட் கலர்லாம் செப்பரேட் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் வந்து ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த சிரப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து மாவு நல்லா 1.5 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ 1.5 கப்பு மைதா, ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ மாவை வந்து நல்லா ஜெலிச்சு விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செப்பரேட்டாக ஜலிச்சுக்கலாம், இல்லை நான் இங்கேயே வந்து ஜலிச்சு வச்சுட்டேன். ஸோ தட் அதே பாட்டிலேயே கலந்து விட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. அந்த முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், சால்ட்டு ஆட் பண்ணியிருந்தேன் 1/4 டேபிள் ஸ்பூனு.
ஸோ இதுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி ஒரு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தேன், அதுலேயே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து கேக்கு இதுதான் நான் பண்ணியிருந்த ப்ராசஸ்ஸு. ஸோ இதெல்லாம் கலந்துவிட்டதுக்கப்புறம் அந்த கலந்து வச்சுருந்த சிரப் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி எல்லாம் கலந்து விட்டுக்கணும். ஒன்றும் நீங்கள் ரொம்ப பீட்லாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் எல்லாம் ஒரு மிக்ஸ், நல்ல ஒரு மிக்ஸ் ஆனால் போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் வெனிலா எசன்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னமோ வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இல்லைன்னா உங்களுக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோடைய அந்த எசன்ஸ் ஃப்ளேவரே வேணும் அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த ரெசிபியை வந்து ஷரண்யாஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது, அவங்க சேனல்லேருந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இங்கே வந்து ஆரஞ்சு பீல் ஆட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஆரஞ்சோடைய பீல் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் வச்சு நீங்கள் பீல் இது துருவி இருந்தீங்கன்னா ஒரு லைனாக வரும் பாருங்கள். ஸோ தட் செகண்ட் லேயர் வராமல் ஃபஸ்ட் லேயர் மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் வந்தால் போதும். ஃப்ளேவருக்காக சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த கேக்கில் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் குக்கரில் கூட பண்ணிக்கலாம். நான் ஓவனில் பேக் பண்ணியிருந்தேன். இதை வந்து நார்மல் குக்கரில் கூட பண்ணலாம், இட்லி பாத்திரம் இல்லை நார்மலாக குக்கரில் கேக் பண்ணுற அந்த மெத்தடில் சால்ட் வச்சு பேக் பண்ணுற அந்த ஆப்ஷன்லேயும் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்டீல் ட்ரே எடுத்திருந்தேன். நல்லா பட்டர் போட்டு, ஸோ அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் போட்டு மறுபடியும் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நான் கேக் பேட்டரை வந்து இதில் ரொம்ப அதிகமாக ஆற மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஒரு சின்ன பாட்லேயும் போட்டு நான் பேக் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் பட்டர் பேப்பர் போட்டு பேக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் அந்த கேக் வந்து பாத்திரத்தில் பிடிக்காமல் வரும். ஸோ நான் வந்து எல்லா பேட்டரியும் ஒரே டின்னில் போடாமல் 2 டின்னில் ஆட் பண்ணி பேக் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 30 to 40 மினிட்ஸு 350 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கேக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. லைட் ப்ரௌன் கலர் எதனால் வந்துச்சுன்னா நான் லைட் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருந்தேன் சுகரு. நீங்கள் டார்க் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணால் சூப்பராக வரும். வெல்லம் இருந்தாலும் டார்க் ப்ரௌன் வெல்லமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி டார்க் ப்ரௌன் கேக் வரும். டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கிரேப் ஜூஸ் கிடைச்சா கண்டிப்பாக கிரேப் ஜூஸை இந்த நட்ஸ்லாம் ஒரு 3-4 டேஸ் ஆட் பண்ணி சோக் பண்ணிவிடுங்க, அப்படியும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு யூடியூபர் ஷரண்யாஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் அப்படின்னு அவங்க ஜெர்மனிலேருந்து விளாக் பண்ணுறாங்க. அவங்களுடைய வீடியோவில் ஒரு ரெசிபி, இந்த ரெசிபியை பார்த்தேன். எக்ஸாக்டாக நான் அதே மாதிரி தான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே வந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணணுன்னா அவங்க வீடியோஸில் கூட நீங்கள் போய் பார்த்துட்டு பண்ணலாம். அவங்களும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த ரெசிபி. உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு ஃப்யூச்சரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய், அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ.